நகை இருக்கா நகை இருக்குதா மாதிரி தெரியுமில்ல. நகை இருக்குன்னா ஏன் 10 நாளா ஏன் தர மாட்டேங்கிறீங்க? என் பேர் தியாகுங்க. நான் ஈரோடு நாராயணவளம் பகுதியை சேர்ந்தேன். என்னுடைய பர்சனல் தேவைக்காக வந்து எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் 9 பவுன் நகையை கொண்டு வந்து நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸில் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். 5,84,000 வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இடையில வட்டி கட்ட முடியல. சரி, நான் இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் அசலும் வட்டியும் இப்போ கட்டிடலான்னு இப்போ நாங்கள் வந்து கடந்த 10 நாளாக வந்து இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நாள் வந்து மேனேஜர் இல்லை, நாங்கள் வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து என்னன்னாரு, ஆப் ஒர்க் ஆகல, நீங்கள் போயிட்டு திங்கக்கிழமை வாங்கினாரு. அப்புறம் திங்கக்கிழமை வந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வாங்க கண்டிப்பாக வாங்கிக்கலான்னாரு. இன்றைக்கி கேட்டாலும் ஆப் ஒர்க் ஆகல, இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிறாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ திருப்பதிக்கு வந்து கேட்கும்போது இருந்த அமௌண்ட்டை விட இப்போ 5,000 வட்டி, இந்த 10 நாளில் 5,000 வட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது இந்த 10 நாளாக என்னை அலைக்கழிக்கிறாங்க. எனக்கு இப்போ எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா, என்னுடைய நகை முதல்ல உள்ளே இருக்குதானே எனக்கு முதல்ல டவுட்டாக இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 10 நாளாக அலைய விட்டாங்க. இன்னும் கேட்டால் இன்னும் ஆப் ஒர்க் ஆகலைங்கிறாங்க. ஆனால் அசல் கட்ட முடியாதுங்கிறாங்க, வட்டி மட்டும் கட்டுறதுக்கு ஆப் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. இது எனக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகமாக தூண்டுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னுடைய நாட்களை கடத்தி என்னுடைய வட்டியை டபுள் மடங்கு பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடாக இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இதனால் வந்து என்னுடைய மனசு சரி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், ரொம்ப பாதிக்கப்படுறோம். இது எங்களுடைய அடுத்த கட்ட எங்களுடைய ஃபேமிலி ரொம்ப பாதிக்குது. இதுலேருந்து எங்களை வந்து மீட்டு கொடுக்க உங்களுடைய மீடியா நண்பர்கள்ட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறோம். இப்போ இது சம்மந்தமாக வந்து காவல்துறையிட்ட புகார் தெரிவிக்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் மேனேஜரும் சரி, இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்களும் எங்களை வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க.